ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அடுத்த நாளே சரி ஊருக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். ஆனால் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, ஏம்மா இப்போயே போகிறேன்னு ஒரு வாரம் இருந்துட்டு போகலாம்ல, ஏன் இப்போயே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நான் சொன்னேன், இல்லைம்மா நான் வீட்டில் கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது, சுத்தம் பண்ணுற வேலையெல்லாம் இருக்குது. ஏன்னா பொங்கல் வரப்போகுதில்ல, அதனால் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் சுத்தம் பண்ணி வச்சுட்டு நான் இது பண்ணிவிட்டு போனால் மட்டும்தான் அப்போக்கி போய் பொங்கல் வைக்கிறப்ப எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போயே போய் சுத்தம் பண்ணால் சரியாக வரும். ஏன்னா அவர் ஊர்லேருந்து பெங்களூர்லேருந்து ஒரு பொங்கலுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே வரேன்னு சொல்லியிருக்காரு. அதனால் அப்போயே நான் போனாதாம்மா சரியாக வரும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அம்மா சொன்னாங்க, இது மாதிரி சரி அப்போனா நானும் கூட வரோம், அவனுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும்ல, குழந்தைங்கள வச்சுக்கிட்டு எப்படி நீ சுத்தம் பண்ணுவேன் செய்வேன், நான் அதனால் நானே உன் கூட வரேம்மா, நானும் இங்கே தனியாக தானே இருக்கேன், ஒரு 3 நாள் இங்கே இருந்துட்டு சுத்தம் பண்ணி எல்லாத்தையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் வருவோம் அப்படின்னோடனே சரி நானும் அம்மாவும் கிளம்புனோம். கிளம்புனதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. என்ன அப்படின்னா, இது மாதிரி சித்தி கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அம்மாவோட தங்கச்சி தான். ஆனால் அவங்க கொஞ்ச நாள் வெளிநாட்டில் எங்கள் சித்தப்பாவோட கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணாங்க. அதுக்கப்புறம் முடியலை, அந்த கிளைமேட் ஒத்துக்கலைன்னு சொல்லிட்டு இங்கே ஊருக்கு வந்தாங்க. அதுலேருந்தே ஏதாச்சும் ஒரு வருஷத்துக்கு ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஏதாச்சும் முடியாமல் போகிறது இந்த மாதிரியே தான் இருந்துக்கிட்டு இருந்தாங்க. அதனால் நாங்கள் என்ன இது பண்ணோன்னா, என்னடா இது எப்போ பார்த்தாலும் இப்படியே இருக்குதுன்னு சொல்லிட்டு நானும் முடிஞ்ச வரைக்கும் தெரிஞ்ச ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் சொன்னேன். ஆனால் அப்போதைக்கு போய் காமிச்சிட்டு வந்தால் ஒரு வருஷம் நல்லா இருப்பாங்க. அதுக்கப்புறம் திரும்பி ஏதாச்சும் ஒரு முடியாமல் தான் அவங்களுக்கு போயிட்டுருந்துச்சு. அதனால அம்மா சொல்லிட்டாங்க, இது நம்ம காமிச்சு யூஸ் கிடையாது, அவளுக்கு அடிக்கடி இது மாதிரி தான் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. கோயிலுக்கெலாம் அழைச்சிட்டு போகணும். ஏன்னா அவங்க வீட்டில் கொஞ்சம் ஃபேமிலி பிரச்சனை இருந்துச்சு, சித்தி வீட்டில். அதனால் அவங்க கொஞ்சம் வசதியாக இருக்கனால மற்றவங்க ஏதாச்சும் இது ஏதாச்சும் செஞ்சுருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மா மனசுக்கு பட்டுச்சு. ஏன்னா அம்மா கொஞ்சம் சொன்னால் எல்லாமே கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறனால ஒரு கோயிலுக்கு இது மாதிரி டெல்லிக்கு பக்கத்தில் இருக்குது, அது ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயிலுக்கு அழைச்சிட்டு போனால் சரியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாலதி அக்கா சொன்னாங்க. அப்படின்னோடனே எங்கள் சித்திகிட்ட சொன்னால் எங்கள் சித்தி அதெல்லாம் நம்ப மாட்டாங்க. அவங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நம்ம உடம்புக்கு பண்ணுறதுக்கு நீ எதையாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அப்படின்னோடனே நான் சரின்னு சொன்னேன். இது மாதிரி சரி ஓகே, இது மாதிரிலாம் பேசுகிறாங்க பண்ணுறாங்க அப்படின்ட்டு. நான் எங்கள் அம்மா ஒரு 2-3 தடவை சொல்லி பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க கேட்கலன்னோடனே அவங்க விட்டுட்டாங்க. என்னத்தை சொல்லி என்ன பண்ணுறது, நம்ம என்ன தான் சொன்னாலும் அதை அவங்க கேட்டால் மட்டும்தான் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அதாவது சரியாகுதோ இல்லையோ ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம், போயிட்டு வந்தோடனே எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் இந்த தடவையும் அம்மாவும் 2 வருஷமாக சொல்லிட்டு தான் இருக்காங்க. அவங்க ஆனால் கேட்குறப்படியே கிடையாது. அவங்க ஹாஸ்பிட்டல் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்களே தவிர இது ஒரு 10,000 செலவு பண்ணாலும் நம்மளுக்கு ஒரு தெரிஞ்சிடும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதனால் சித்தி ஆனால் கேட்கவே இல்லை. ஏன்னா எங்கள் சித்தப்பாவுக்கு ஆசை தான் இது மாதிரி அழைச்சிட்டு போய் பார்க்கணும் பண்ணணும்னு. எங்கள் அம்மாக்கிட்ட அவங்க சொல்லிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் இவங்க எதுவுமே கேட்குறதில்ல பண்ணுறதில்ல, அப்படியே ஒரு இதாகவே இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா விட்டுட்டாங்க. சரி ஏதாச்சும் நீ பார்த்துக்க பண்ணிக்க, நான் வேணால் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டா வரேன், வேணால் 2-3 நாள் தங்கியிருக்கேன் பண்ணுறேன், அவ்வளோதான். நம்ம சொல்கிற பேச்சை கேட்காம இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மாவுக்கு ஒரு இதாகிட்டு. அதுக்கப்புறம் அப்போ கிளம்பிட்டு இருந்தோன்னே இது மாதிரி சித்தி வீட்லேருந்து சித்தப்பா தான் ஃபோன் பண்ணார். இது மாதிரி முடியாமல் இருக்குது, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம், நீங்கள் வந்துடுங்க அப்படின்ட்டு. சரி நான் அம்மா சரி நீ ஊருக்கு போமா அப்படின்னோன்னே நான் சொன்னேன், இல்லைம்மா எப்படி சித்திக்கு முடியாமல் இருக்குது, ஒரு மணி நேரம் ட்ராவல் தான், பக்கத்தில் தானே இருக்குது, அப்படி இருக்கிறப்போ எப்படி நான் ஊருக்கு கிளம்பி போக முடியும், அவங்கள பார்த்துட்டு தானே போக முடியும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு கார் புக் பண்ணி 2 பேரும் நானும் அம்மாவும் தெரிஞ்சவங்க காரே புக் பண்ணி நாங்கள் போனோம். போனதுக்கப்புறம் சித்தப்பா எங்கள்கிட்ட அழுதாரு. நீங்கள் எவ்வளோ சொன்னீங்க, இது மாதிரி ஏதாச்சும் கேட்குறாளா அவள், எது சொன்னாலுமே கேட்குறதே கிடையாது. நான் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தான் கொஞ்சம் இது பண்ணி சரி பண்ணி இப்போ தான் கொண்டுட்டு வந்தோம். இப்போ மறுபடியும் முடியாமல் போயிடுச்சு. கடைசியில் சாப்பாடெல்லாம் ரொம்ப கண்ட்ரோலாக தான் சாப்பிட்றா, முன்னாடி மாதிரிலாம் கிடையாது அப்படின்னோடனே அதெல்லாம் தெரியுது, கண்ட்ரோலாக சாப்பிட்றது பண்ணுறதுலாம் தெரியுது, இல்லைங்கள. இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை நம்ம என்ன தான் ஒரு சில இது பண்ணாலும் நம்ம சொல்கிறத கேட்கணும். அவள் கேட்கல, தனக்கு தான் தெரியும் அப்படிங்கிறப்போ பேசுகிறப்போ நம்ம அதுக்கு மேலே என்ன சொல்ல முடியுமாம்மா அப்படின்னோடனே சரி இந்த தடவை என்னன்னாலும் பரவாயில்ல, ஆனால் டாக்டருங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை உடம்புக்கு, என்னென்னு தெரியல அப்படி தான் சொல்கிறாங்க, எல்லா ரிப்போர்ட்டும் நார்மலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்கன்னொன்னே அப்போ நான் தானே சொன்னேன் உங்கள்கிட்ட, இது மாதிரி மாலதி சொன்னான்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு அவள் என்ன பேசுனா, இது மாதிரி உனக்கு ஒரு வேலையே இல்லையாக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னையே பேசினான். இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு 50,000 1 லட்சம் செலவு பண்ணுறப்போ அவளுக்கு அது தெரிய மாட்டேங்குது. நான் ஒன்று சொன்னோன்னே
என்ன வந்து திட்டினா பண்ணா அப்படின்னோடனே சரி விடுங்க, அதெல்லாம் வந்து எதுவும் ஒரு இது பண்ண வேண்டியதில்லை, நம்ம பார்ப்போம், ஏதாவது முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் வந்து என்ன இது பண்ண முடியுதோ அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம் பண்ணுவோம் அப்படின்னோடனே சரி ஓகே நம்ம பார்த்துக்கலாம், நீ அதெல்லாம் வந்து ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சித்தப்பா கொஞ்சம் ஆறுதல் சொன்னோம் நானும் வரும். ஏன்னா வந்து சித்தி பையன் வந்து வெளிநாட்டில் இருக்கான், பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்து அவளும் வெளிநாட்டில்